வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உடனே வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா தக்காளி தொக்கு. அதுக்கு ஒரு பேன் ஆன் பண்ணி அதில் 20 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதும் இதில் நான் என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, முதல்ல சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து பூண்டு, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இதுல நான் என்னென்ன சேர்க்க போறேன்னா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு சேர்த்துக்க போறேன். இப்போ போட்ட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருக்கா. இதுல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி தொக்குக்கு மெயினான தக்காளியை சேர்க்க போறேன். 4 தக்காளியை எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த எல்லா தக்காளியையும் இது கூட சேர்த்து நான் நல்லா கிளறி விட போறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டோம். இதுல இப்போ என்ன சேர்க்க போறேன்னா, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுல இன்னொரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஏன் சேர்க்கிறேன்னா, அதுக்கு இன்னும் நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக தான் அது 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ சேர்த்தது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே இந்த தக்காளி தண்ணி எல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இதுல நான் இன்னும் கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதுல நான் ஆட் பண்றேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும் போதே உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும். காஷ்மீரி சில்லி பவுடரும். காரம் அதிகம் பிடிக்குங்கிறவங்க மட்டும் இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளோட தக்காளி தொக்கு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல இதை அப்படியே ஸ்லோ பண்ணிடுங்க. அதுவே கொதிச்சு நல்லா தொக்கு மாதிரியான இதுக்கு வந்துடும். இந்த தக்காளி தொக்கு நீங்க 2 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ்க்கு கூட நீங்க சேர்த்து வச்சு இதை சாப்பிட்டா நல்லாவே டேஸ்டா இருக்கும். இப்போ இதை அப்படியே 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா இது தொக்கு பதத்துக்கு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா 5 minutes ஆயிடுச்சு. நல்லாவே தண்ணி எல்லாம் உறிஞ்சு தொக்கு பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்துல இந்த தொக்கு ரெடி ஆயிடும். இந்த தொக்கோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க லாங் டிராவல் பண்ணும்போது கூட இந்த தொக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு போலாம், எதுவுமே ஆகாது. இப்ப பாத்தீங்கன்னா 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே தொக்கு அதோட பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லயே நீங்க ஆஃப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு சூடான சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்க. இதோட ரியல் டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.